வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன, பிட்காயின்னா என்ன, பிளாக் செயின்னா என்ன, இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, டீசென்ட்ரலைசேஷன்னா என்ன, கிரிப்டோ இன்னும் எவ்வளோ வளரப்போகுது அப்படின்ட்டு எவ்வளோ விஷயங்களை நம்ம பேசினாலும் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இதில் இருந்து காசு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. நாம் பார்க்க போகிற முக்கியமான அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகாயின். ஏறக்குறைய பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு தவிர மீதி எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் பைகாயினை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைகாயினுடைய விலை அப்படின்றது பிப்ரவரி மாதம் 260 ரூபாயாக இருந்தது. இன்னைக்கு ஏறக்குறைய 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது நான் இன்னைக்கு ஒரு 10 காயின் ஒரு 100 காயின் வாங்கலாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வேண்டவே வேண்டாம். ஸோ பைகாயினை காசு கொடுத்து வாங்குறத நான் எப்போவுமே வேண்டாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா பையை நீங்கள் ஃப்ரீயாகவே மைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஏன் காசு கொடுத்து வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஸோ பைகாயினை நீங்கள் மைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்பு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்பின் வழியாக சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரே ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பையை நீங்கள் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு பைகாயின் அப்படின்றது ஏன் எவ்வளவு ரேட் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அது 300 போகும், 500 போகும், 1000 போகும், இந்த பிட்காயினை பீட் பண்ணும், எத்தீரியுமே அடுத்த எத்தீரியுமே இதுதான் அப்படின்ட்டு நிறைய 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 உருட்டுகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அடுத்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு அல்ட் சீசன், ஒரு பெரிய பம்ப் அப்படின்றது கிரிப்டோ காயினில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய தளங்களில் நிறைய தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ மைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, நான் ஏறக்குறைய 3000 பை அப்படின்றது ஆல்மோஸ்ட் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய வித்ட்ராவலும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பை அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கும், என்ன வேணால் பண்ணிகிட்டு இருக்கலாம். டெய்லி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு 1 கிளிக் பண்ணுறீங்க, அது மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது. அடுத்த நாள் அது உங்களுக்கு அலர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, மைண்ட் பண்ணுறீங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா டெய்லியும் மைண்ட் பண்ணணும். என்றைக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது. டெய்லியும் எப்படியும் மொபைலை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மொபைலில் டெய்லி நீங்கள் ஆப்பை மைண்ட் பண்ணுவதற்கு நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது இங்கே உங்களுக்கு பாஸ் ப்ரேஸ் மற்றும் பேலட்டுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களையும் சரியாக நோட் பண்ணி சரியாக காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு டிரைவ் இருக்கும், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இமெயில் ஐடி இருக்கும், இதெல்லாம் போட்டு சேவ் பண்ணிவிட்டு அதை தனித்தனி இடங்களில் வெவ்வேறு இடங்களில் சேவ் பண்ணி வைங்க. உங்களுடைய டிவைஸ் கரெக்ட் ஆனாலோ அல்லது உங்களுடைய டிவைஸ் தொலைந்து போனாலோ அது நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். இந்த 2 விஷயங்களும் இல்லாமல் உங்களுக்கு மைண்ட் பண்ணி வேஸ்ட்டு. மூணாவது மிக முக்கியமான விஷயம் கேஒய்சி வெரிஃபிகேஷன். ஸோ கேஒய்சி வெரிஃபிகேஷனை மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எல்லா ஆப்லேயும் எல்லா விஷயங்களும் பண்ணுற மாதிரி தான். கிரிப்டோவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எப்படியெல்லாம் இங்கே கேஒய்சி வெரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். ரொம்ப சிம்பிளாக இதை மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் சொல்கிறது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான். ரொம்ப பெருசாக இது என்ன, இதுக்கு மெயின் நெட்னா என்ன, டெஸ்ட் நெட்னா என்ன, இந்த பை செயின்னா என்ன, இந்த பை எப்படி வேலை செய்யும், இந்த பையோட சப்ளை என்ன, இது போகுமா வருமா அப்படின்ட்டு நான் எந்த விஷயங்களும் பேச விரும்பலை. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பேசி பேசி கெடுத்துடணும் அப்படின்ட்டு நினைக்கல. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஹவுஸ் ஹஸ்பண்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எப்பேற்பட்டவராக இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பையை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ரெஃபரல் லிங்க் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ண வைப்பதன் மூலியமாக
உங்களுடைய மைனிங் ஸ்பீடு அப்படின்றது அதிகமாகும். அடுத்தது இருக்கிறதே 2 மாசம் தான். நான் எப்படி வந்து ஒரு 1000 பை, 2000 பை உங்கள மாரி 3000, 4000 பை எல்லாம் என்னால மைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களாலயும் முடியும். அதற்கு நீங்க என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பைய மைன் பண்ண வைக்கணும். ஸோ அப்படி மைன் பண்ண வச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய மைனிங் ஸ்பீட் அப்படின்றது இன்கிரீஸ் ஆகும். அப்படி இன்கிரீஸ் ஆகறதுனால, நீங்க சீக்கிரமாக 2000, 3000 பை ஈஸியா மைன் பண்ணிக்க முடியும். இது பார்த்தா ஏறக்குறைய எம்எல்எம் மாரியே இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறையலாம் இல்ல. இது எம்எல்எம்மே தான். ஸோ அப்படி நீங்க எம்எல்எம் பண்ணுவதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நீங்க யாரையும் ஒரு ரூ. 1000 போடு, ரூ. 2000 போடு அப்படின்ட்டு வற்புறுத்த போறதில்ல. உங்களுடைய பணமும் நஷ்டம் இல்ல. உங்கள சுற்றி இருக்கிறவங்களுடைய பணமும் வந்து நஷ்டம் இல்ல. ஸோ அதனால இத மைண்ட் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங்க வந்து பெறுங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ரூ. 80, ஒரு ரூ. 90 அந்த ரேஞ்சுக்கு வந்து போகுது அப்படின்னு வையுங்களேன். அந்த ரேஞ்சில நான் வித்துட்டேன். ஒரு 1000 பை மைன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏறக்குறைய ரூ. 1,00,000 ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். கிடைக்குமா? அதுவே சமயம் நான் யாரையும் வந்து ஜாயின் பண்ணல. நான் ஒரு இன்ட்ரோவெர்ட் வீட்ல தனியா தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிலாம் யாருமே இல்ல. என்னால 100 பை தான் மைன் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னாலும் ஒரு ரூ. 8,000 நிச்சயமா கிடைக்கும். ஆக மொத்தம் உங்களுடைய பிசினஸ் அப்படின்றது ப்ராஃபிட்டபிளா? எஸ் ப்ராஃபிட்டபிள் தான். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில இந்த பை அப்படின்றது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது என்னப்பா சும்மாவே உனக்கு எப்படி காசு கிடைக்கும்? இதெல்லாம் ஸ்கேமு, ஃப்ராடு வேலை அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தோணலாம். ஸோ கிரிப்டோவ பொறுத்தவரைக்கும் இந்த மாரி மேஜிக் அப்படின்றது நெறைய நேரங்கள்ல வந்து நடந்திருக்கு. அதுவும் இந்த அல்ட் காயினை சார்ந்து வரக்கூடிய ஏர் டிராப்பு, மைனிங்கு, ஸ்டேக்கிங்கு இப்படின்ட்டு சொல்லக்கூடிய நெறைய விஷயங்கள்ல நெறைய ரிவார்ட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும். கடந்த அல்ட் காயின் சீசன் அப்போ ஒரு லாப்ஸ்டர் அப்படின்ட்டு ஒரு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணேன். அது ஒரு வேலட். ஸோ அது என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப இருக்கிறதுல ஒரு 10% நாலேட்ஜ் கூட அப்ப கிரிப்டோவ பத்தி எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் வந்து இதில ஏர்ன் பண்ணலாம் எக்ஸ்எல்எம்னு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணேன். நானும் ஒரு 2, 3 பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அதன் வழியாக எனக்கு ஒரு 500 எக்ஸ்எல்எம் அப்படின்றது கிடைச்சுச்சு. அதில இன்னுமே 200 எக்ஸ்எல்எம் அப்படின்றது என்கிட்டயே தான் இருக்கு. அத வந்து இன்னுமே வந்து ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில அது ஒரு 8,000, 10,000 இருக்கு அப்படின்னா, அந்த 8,000, 10,000 யாருங்க குடுப்பா நமக்கு? யாருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. சரிங்களா? ஸோ அதில நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு சில ஸ்கேமும் வந்து வரதான் செய்யும். உங்களுடைய வேலட்டையோ, உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச பயன்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய தரவுகளையோ, அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டையோ இன்புட்டா குடுக்காம, சரியான முறையில இருக்கக்கூடிய நல்ல நல்ல இந்த மாரி மைனிங் ஆப்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏர் டிராப்ஸ் எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தி, இந்த 2, 3 மாசத்திலேயே சிறப்பான ஒரு அலை வந்து வரும். ஒரு பெரிய ஏர் டிராப் அலை அப்படின்றது அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால எல்லா ஏர் டிராப்லயும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பங்கேற்றுக்க வந்து ட்ரை பண்ணுங்க. எல்லா ஏர் டிராப்பும் உங்களுடைய செகண்டரி வேலட்ல இருக்கிற மாரி வந்து பார்த்துக்குங்க. உங்களுடைய மெயின் அக்கவுண்ட்ல எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க. நம்மளுடைய ரெஃபரல்ல ஜாயின் பண்ணா மட்டும் தான் பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னுடைய ரெஃபரல்ல ஜாயின் பண்ணுங்க. பண்ணாம போங்க. என்னுடைய ரெஃபரல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, என்னால முடிஞ்ச உதவி அதாவது கேஒய்சில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்திலயோ, வித்ட்ராவல் எப்படி பண்றது அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கிற பட்சத்திலயோ, அத எப்படி வந்து நான் தீர்க்கலாம் அப்படின்ட்டு பதில் சொல்லப் போறேன். நீங்க என்னுடைய ரெஃபரல்லயே ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்க தனிப்பட்ட முறையில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கூட தயவு செஞ்சு இத வந்து பயன்படுத்திக்கங்க. இது உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்திருச்சுன்னா கூட, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வலியது வாழும். நன்றி.